Hello students, welcome back. இது நம்மளுடைய பார்ட் 4 வீடியோ. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ல் வந்துட்டு வெக்டார்கள், ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்ன, அப்புறமா வந்துட்டு அதை வச்சு எப்படி நம்ம அடிஷன் பண்ணலாம், சப்ராக்ஷன் பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து ஆய அச்சு தொகுப்பில் வந்து எப்படி வந்து நம்ம வெக்டார்களை கூட்ட முடியும், கழிக்க முடியும், பெருக்க முடியும்லாம் பார்த்தோம். இன்றைக்கி அதிலேயே தொடர்ச்சி பார்க்கலாம். ஸோ கடைசியாக நம்ம இந்த போன வீடியோவில் பார்த்தப்போ என்ன பார்த்தோம்னா, ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் வந்துட்டு எப்படி வந்துட்டு நமக்கு ஸ்கேலாரும் இருக்குது, வெக்டாரும் இருக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து F = ma பார்த்தோம். ஸோ இதில் F வந்துட்டு ஒரு வெக்டார், ஏன்னா அதுக்கு திசை ஒரு ஃபோர்ஸ், ஒரு விசைன்னு கொடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு திசையும் இருக்கும், எண் மதிப்பும் இருக்கும். இது ஏன்றது புவியீர்ப்பு விசை, அதுக்கு ஒரு எண் மதிப்பு இருக்கும், ஒரு விசையும் இருக்கும். எம்முக்கு வந்து எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும், அது குறிப்பிட்ட திசையை நோக்கி இருக்காது. அதனால் இது வந்து ஸ்கேலாராகவும் இது வெக்டாராகவும் மதிப்பிடுறாங்க. ஸோ ஷார்ட்கட் என்னென்னா, ஒரு ஒன் வேர்டில் கேட்குறாங்க இந்த மாதிரி அப்படின்னா மோஸ்ட்லி எம் இருக்கிற மாதிரி ஃபார்முலாஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்னொரு ஃபார்முலா பார்த்திங்கன்னா P = mv. ஸோ இதில் வந்துட்டு ஒரு திசை வேகத்துடைய உந்தத்துடைய ஃபார்முலா இது. ஸோ உந்தத்துக்கான இதுவும் வெக்டார் தான், திசை வேகமும் வெக்டார் தான். எனக்கு திசையும் இருக்குது, வேகமும் இருக்குது, வார்த்தையிலேயே புரியுது. அதில் மாஸ் நிறை மட்டும் நமக்கு பர்டிகுலர் திசை இருக்காது. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே வந்துட்டு ஒரு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் உள்ளடங்கியதாக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா F = QE. இதுலேயும் அதே மாதிரி தான், கியூக்கு திசைகள் கிடையாது. அதனால் வந்துட்டு இதில் ஸ்கேலாரும் வெக்டாரும் கலந்துருக்கு. முக்கியமாக வந்து ஸ்கேலார் வெக்டாருடைய டெஃபினிஷன், அதாவது அதோடைய சொல்கிறது விளக்கம் சொல்கிற பேஜில் பார்த்திங்கன்னா சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருப்பாங்க. அந்த எடுத்துக்காட்டுகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை சார்ந்த இந்த மாதிரி ஈக்குவேஷன், அதாவது வாய்ப்பாடுகள் கொடுப்பாங்க. அதை அப்படி வர்றப்ப நீங்களே கண்டுபிடிக்க முடியும். அது ஃபார் எக்ஸாம்பிள் நிறை மற்றும் வந்துட்டு வேறு என்ன சொல்லலாம், நம்ம ஸ்கேலாருக்கு அடர்த்தி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஸ்கேலராகவும், எங்கெல்லாம் திசை வந்து மையமாக இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு வெக்டார்களாகவோ அங்கே எடுத்துக்காட்டுகளில் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு 2.5.1, 2.5.2 நினைக்கிறேன், 2 வெக்டார்களின் ஸ்கேலார் பெருக்கல் மற்றும் 2 வெக்டார்களின் வெக்டார் பெருக்கல் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 2 வெக்டார்களின் ஸ்கேலார் பெருக்கல் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2 வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏ வெக்டார், பி வெக்டார் அப்படின்னு இருக்குன்னா, இதில் ஸ்கேலார் பெருக்கல் நம்ம என்ன பார்த்தோன்னா அதோடைய எண் மதிப்பு மட்டும் பார்த்தோம். ஸ்கேலார்ன்றது அந்த வேல்யூவை மட்டும் நம்ம பெருக்கிறப்ப என்னென்னலாம் நம்ம அதுலேருந்து பண்புகளை புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்த டாப்பிக்கில் என்னென்னா, இந்த வெக்டாரில் திசைகள் குறிக்கிறதுக்கான வேல்யூஸ்லாம் பெருக்கணும்னா அதில் என்னென்னலாம் பண்புகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டும் பெருசாக நமக்கு முன்னாடி பார்த்த செக்ஷன்ஸ்க்கும் இதுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்காது. பட் இது வந்து கம்மியாக கண்டிப்பாக வந்து ஒரு 5 மார்க்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். இதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு நீங்கள் புக்கில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 2 வெக்டார்களின் ஸ்கேலார் பெருக்கல். ஸ்கேலார் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நான் வந்து எண் மதிப்பை தான் பெருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அதுக்கான விளக்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, 2 வெக்டார்களின் ஸ்கேலார் பெருக்கல் என்பது அவ்விரண்டு வெக்டார்களின் எண் மதிப்புகள் மற்றும் அவ்விரண்டு வெக்டார்களுக்கு இடைப்பட்ட கோணத்தின் கொசைன் மதிப்பு அப்படின்றாங்க. அப்போ 2 வெக்டார் ஏபின்னு இருக்குன்னா அந்த 2 வெக்டாருடைய பெருக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே மேலே ஃபார்முலா இருக்குது. 2 வெக்டார்களுடைய பெருக்கல் எப்படி இருக்குன்னா அதோடைய திசை எண் மதிப்புகள் முதல்ல சொல்லிட்டாங்க. அப்போ எண் மதிப்புகளுடைய பெருக்கல் போட்டேன், மற்றும் அதற்கு இடைப்பட்ட கோணத்தின் கொசைன் மதிப்புன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு இடைப்பட்ட கோணத்தின் கொசைன் மதிப்பை குறிக்கிறது தான் காஸ் தீட்டான்னு போட்டிருக்காங்க. அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உனக்கு அந்த விளக்கத்தை வந்து வரையறை அதை நீ வந்து தெளிவாக உன்னால் எழுத முடியும். ஸோ இந்த இதிலேருந்தே நீ சொல்லலாம், 2 வெக்டார்களின் பெருக்கலானது அதன் எண் மதிப்பின் பெருக்கல் மற்றும் அதற்கிடையேயான கோணம் கோசைன் மதிப்பு. அங்கங்கே உங்களுக்கு வார்த்தை உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு ஃபார்முலா. இதை பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு தான் இதில் இருக்கிற அத்தனை பண்புகளும் இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ உதாரணத்துக்கு
ஸ்கேலார் பெருக்களின் தொகுப்பு பயன்மய மதிப்பு எப்போதும் ஒரு ஸ்கேலார் ஆகும். ஏன்னா 2 ஸ்கேலார் வேல்யூவை நான் பெருக்கிறேன், அதோடைய விடையும் வந்து ஒரு ஸ்கேலாராக தான் வரும் அப்படின்றாங்க. அதற்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதோடைய மதிப்பு வந்து நேர்குறியாகவும், 90லேருந்து 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா அதோடைய மதிப்பு வந்து எதிர்குறியாக இருக்குன்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு காஸ் டீட்டாவோடைய வேல்யூ, அந்த டீட்டாவோட வேல்யூ 90யை விட கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், நேர் மதிப்பு இருக்கும். அதே வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா 90, 100, 110 அப்படின்னு போச்சுன்னா எதிர் மதிப்பு வரும் அப்படின்றாங்க, எதிர்குறி வருன்றாங்க. நான் உனக்கு எப்படி விளக்கமாக சொல்லலான்னா, காஸ் டீட்டாவோட வேல்யூஸ் நான் எழுதுகிறேன். 0, 30, 45, 60, 90. இங்கே காஸ் போட்டுக்கலாம். காஸ் 0 வந்து 1, √3/2, 1/√2, 1/2, 0. இதுதான் காஸ் டீட்டாவுடைய வெவ்வேறு கோணத்துடைய மதிப்பு. ஸோ 0க்கு இது, 30க்கு இது, 45க்கு இது, 60க்கு இது, 90க்கு இது. இந்த வேல்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா 1லேருந்து மெல்ல 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 குறைஞ்சி அந்த வேல்யூ 0வை நோக்கி போகுது. ஓகேவா? இதோடைய வேல்யூ 0, 1/2 உடைய வகுத்துனா அதோடைய வேல்யூ என்ன, 0.5ன்னு வரும். இது வந்து ஒரு மேபி கண்டுபிடிக்கலாம், பட் 0.7ன்னு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1லேருந்து படிப்படியாக அந்த வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே 0 நோக்கி போகுது. ஸோ 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே இருக்கிறப்ப அதோடைய வேல்யூ வந்துட்டு நேர் மதிப்பில் இருக்கும். அதை தாண்டி போகிறப்ப என்ன ஆகும்னா அப்படியே வந்து இந்த ஆன்சர்லாம் அப்படியே மைனஸில் வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு ஆங்கிள் எழுதுகிறப்ப வந்துட்டு இதெல்லாம் வந்து உனக்கு பாசிட்டிவ் ஆங்கிள்ஸாக இருக்கும், இதெல்லாம் போக போக நெகட்டிவ் ஆங்கிளாக இருக்கும். ஏன்னா இந்த வேல்யூ இங்கே 0னா இங்கே 180 டிகிரி இருக்கும். 180 டிகிரி நம்ம என்ன பார்த்தோம், காஸ் 180 டிகிரி பார்க்குறப்ப என்ன பார்த்தோம், மைனஸ் டீட்டா பார்க்குறப்ப மைனஸ் காஸ் டீட்டான்னு பார்த்தோம். அப்போ 90 டிகிரிக்கு மேலே போகிறப்ப அந்த ஆங்கிள்ஸ், அந்த கோணம் 90 டிகிரிக்கு மேலே போய் 180 டிகிரிக்குள்ளே இருந்தால் அதற்கு எதிர்குறியுடன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு பரிமாற்று விதிக்கு உட்பட்டது அப்படின்றாங்க. பரிமாற்றுறதுனா நான் 2 வேல்யூ பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் நான் பெருக்கிறேன்னா அது வந்து பி வெக்டார் ஏ வெக்டார் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா எண்களை தான் நான் பெருக்க போகிறேன். 3 × 5னாலும் 5 × 3னாலும் 1 தான் இருக்க போகுது. அது பரிமாற்று விதிக்கு உட்பட்டது. அதுக்கே மாதிரி பங்கீட்டு விதிக்கும் உட்பட்டதுன்றாங்க. இந்த பரிமாற்று விதி பங்கீட்டு விதியெலாம் நம்ம எங்கே பார்த்துருப்போம், மேக்ஸ் 10th வந்து பார்த்துருப்போம். ஓகே, 11th இருக்கும் ஃபஸ்ட் லெசனில். ஸோ இதெல்லாம் சில எடுத்துக்காட்டுகள். நான் 3 பாயிண்ட் பார்த்தாச்சு. 4வது பாயிண்ட் என்னென்னா ஆங்கிள். இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்குறப்ப நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஃபார்முலா ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் டீட்டான்னு பார்த்தோம். இதில் காஸ் டீட்டாவை மட்டும் ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த ஏபியை கீழே கொண்டு போய்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் பெருக்கல்ல இருக்குது, ஏ இன்ட்டு பி இன்ட்டு காஸ் டீட்டான்னு இருக்குது. அதனால் காஸ் டீட்டாவை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் கீழே கொண்டு வந்தால் என்ன ஆகும், ஏ வெக்டார் பி வெக்டார் டிவைடட் பை ஏபின்னு இருக்கும். இதுதான் இங்கே எழுதியிருக்காங்க, ஏ வெக்டார் பி வெக்டார் டிவைடட் பை ஏபின்னு இருக்குது. இந்த டீட்டாவை மட்டும் ஆங்கிள் கோணத்தை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு காசு அந்த பக்கம் கொண்டு போனால் காஸ் பவர் -1 ஆகிடும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு 2 வெக்டர்கள் இணையாக இருக்கிறப்ப, ஓகே இணையாக இருக்குன்னா 2 வெக்டார்கள் இப்படி இருக்குது அப்படின்றப்ப அதற்கு நடுவில் இருக்கிற கோணம் வந்து 0வாக இருக்கும். அப்போ காஸ் 0ன்றது என்ன, காஸ் 0ன்றது 1. அப்போ 2 வெக்டர்கள் இணையாக உள்ள போது அதோடைய வேல்யூ இப்படி இருக்குன்றாங்க. ஏன், இங்கே காஸ் டீட்டான்னு இருந்துச்சு, காஸ் டீட்டாக்கு பதிலாக 0ன்னு போட்டுருவோம் நம்ம. அப்போ காஸ் 0ன்றது என்ன, 1. அப்போ 1 இங்கே இருக்கிறதுனால இப்படி இருக்கும். ஏபி இன்ட்டு பெருக்கல் 1னாலும் ஏபினாலும் 1 தான். அப்போ 0வாக இருக்கிறப்ப அதோடைய வேல்யூ வந்துட்டு ஏபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 வெக்டார் வந்து ஒன்றுக்கு எதிராக இருக்கிறப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். 2 வெக்டர் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருப்ப இதுக்கு இடையிலான கோணம் வந்து 180 டிகிரி இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், காஸ் 180 டிகிரி மைனஸ் டீட்டா என்ன பார்த்தோம், மைனஸ் காஸ் டீட்டான்னு பார்த்தோம், ஒரு ஃபார்முலா பார்த்தோம் போன வீடியோவில். அதனால் இங்கே மைனஸ் ஏபின்னு வந்துருச்சு. ஏன் ஏபின்னு வந்துச்சு, ஏபி மைனஸ் காஸ் டீட்டான்னு வரும். இது எல்லாமே பெருக்கல்ல இருக்கிறதுனால இந்த மைனஸ் முன்னாடி போட்டாங்க. மைனஸ் ஏபி காஸ் டீட்டா
காஸ் 0 வந்து 1ன்னு பார்த்தோம். அப்போ 180 வந்து என்ன ஆகும்னா -1ன்னு இருக்கும். ஏன்னா நேர் எதிர்திசையில் இருக்கிறதுனால. அதனால் இந்த வேல்யூ உங்களுக்கு -1 ஆகிடுது. ஓகே, இது ஒன்று பார்ட். அதே மாதிரி இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, ஸோ இது உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, இன்னொரு சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா ஏபி காஸ் தீட்டா இதுதான் நம்மக்கிட்ட இருக்காது. இப்போ 180 டிகிரிக்கு கோணத்துக்கு பதிலாக நான் வந்து வேல்யூ கொடுக்குறேன். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் 180 டிகிரின்னு இருக்கும். இங்கே 180 டிகிரியோட வேல்யூ என்ன -1. அப்போ ஏபி -1 இருக்கும். இதை பெருக்கிறப்ப -ஏபியாக வந்துடுச்சு. இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த ரெண்டு வெக்டார்களும் செங்குத்தாக இருக்குது, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். இதுக்கு இடையிலான கோணம் வந்துட்டு 90 டிகிரி செங்குத்தாக இருக்கிறப்ப. அப்போ 90 டிகிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அதோடைய மொத்த வேல்யூ 0 ஆகிடும் அப்படின்றாங்க. ஸோ இங்கே ஏன்னா காஸ் 90ன்றது அதோடைய வேல்யூ 0. முன்னாடி பேஜில் பார்த்துருப்போம். காஸ் 90ன்றது அதோடைய வேல்யூ 0. அப்போ 0 போட்டோம்னா எல்லாமே 0வாக மாறிடும் அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு வெக்டார் அதே வெக்டாருடன் ஸ்கேலார் பெருக்கலில் ஈடுபடுகிறது அப்படின்றாங்க. ஏன்ற ஒரு வெக்டார் இருக்குது, அதே வெக்டாரோடைய மறுபடியும் பெருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா ஏ வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் காஸ் தீட்டான்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு வேளை அந்த ரெண்டு வெக்டாருக்கும் அதற்கு இடப்பட்ட கோணம் வந்துட்டு 0 கருதப்படுறப்ப அது இங்கே காஸ் 0ன்னு ஆகிடும். காஸ் 0 வந்து 1. அப்போ ஏ இன்ட்டு ஏ வந்து A² அப்படின்னு மாறிடுது அப்படின்றாங்க. இது ஒன்று. அதுக்கு அடுத்ததுன்னா ஓரலகு வெக்டார். இங்கே வந்து ஒரே வெக்டார் வந்து 2 முறை ஸ்கேலர் வேல்யூ பெருக்கப்படுகிறது. இங்கே பார்க்குறோன்னா ஓரலகு வெக்டார் வந்து கருதும் போது ஓரலகு வெக்டார்னால் என்ன, n கேப்னு படித்தோம். இதுதான் ஓரலகு வெக்டாருடைய ஃபார்முலா. ஸோ இது பெருக்கிறப்ப என்ன ஆகணும், ஓரலகுனா அது வேல்யூ எப்போயுமே 1 இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1, காஸ் தீட்டான்னு இருக்கும். இங்கே காஸ் தீட்டாவை பெருக்கிறப்ப வெறும் காஸ் தீட்டா மட்டும் கடைசியாக இருக்கும். ஏன்னா 1 இருக்கிறதுனால. இங்கே 0ன்னு இதை மதிப்பு எடுத்துக்கிட்டோம்னா இதோடைய வேல்யூ 1 வரும். ஓரலகு வெக்டரின் மதிப்பு வந்து கடைசியாக 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செங்குத்து ஓரலகு வெக்டர்களை கருதும் போது I வெக்டர் J வெக்டர், J வெக்டர் K வெக்டர், K வெக்டர் A வெக்டர். ஸோ இது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, செங்குத்து வெக்டர்களை இப்படி எடுக்கிறப்ப அதோடைய மதிப்பு வந்து எப்பயுமே 0 இருக்கும். ஏன்னா காஸ் 90 வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா, ரெண்டு வெக்டார்கள் பெருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. ரெண்டு வெக்டார்களை பெருக்கிறப்ப அதுக்கு ஒரு ஃபார்முலா இவங்க சொல்கிறாங்க. அந்த ஃபார்முலா என்னென்னா வந்துட்டு ஏ வெக்டார் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் ப்ளஸ் ஏஇசட் பிஇசட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க. இந்த ஃபார்முலா இரண்டு ஸ்கேலார்களை பெருக்கிறப்ப வரக்கூடிய ஃபார்முலா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 10 பாயிண்ட், இதில் நிறையா பாயிண்ட் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று வந்துட்டு கோணம் வந்து 0வாக இருந்தால் என்ன நடக்க போகுது, கோணம் 90 இருந்தால் என்ன பண்ண போகுது, கோணம் வந்துட்டு 180 என்ன பண்ண போகுது, இதுலேயே 3 பாயிண்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா என்னென்னா வந்துட்டு ஒரு வெக்டர் அதோடையே பெருக்கிக்குதுன்னா என்ன ஆக போகுதுன்னு பார்த்தோம். ஒரு வெக்டர் ஓரலகு வெக்டர் பார்க்குறப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். செங்குத்து வெக்டர் நடக்கிறப்ப என்ன இருக்குன்னு பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதிலே வந்து உங்களுக்கு 6 பாயிண்ட் வந்துடுச்சு. ஏதாவது 5 பாயிண்ட் ஸ்ட்ராங்காக இதில் படிச்சுக்கோங்க. ஸோ 5 மார்க் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதையே எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு சம் பார்க்கலாம். ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க, பி வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டர் பி வெக்டரை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க, ஸ்கேலார் பெருக்கல் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபார்முலா, இது வந்து 2 இது மல்டிப்ளை பண்ணுறப்ப வர ஃபார்முலா. ஸோ இது எப்படி பண்ணலாம், நம்ம வந்துட்டு இந்த ஃபார்முலா ட்ரை பண்ணி பார்ப்போமே வச்சு. 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா 2 பெருக்கல் 1 2 ப்ளஸ் 4 பெருக்கல் 3 12 ப்ளஸ் 6 பெருக்கல் 5 30 இங்கே போட்டிருக்காங்க. 44ன்னு ஆட் ஆகிருக்கு. இப்போ ஒரு வெக்டாரோடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டர் முதல்ல கண்டுபிடிக்கணும்னா அதோடைய A² பி AY² AZ² போடணும் அப்படின்ட்டு. இங்கே அதே தான் வந்துட்டு ஏ வெக்டரை மட்டும் கண்டுபிடிக்கிறப்ப இது AX², இது AY², AZ². அதோடைய ஸ்கொயர் எடுத்து ரூட் பண்ணுறாங்க. ஸோ 2க்கு வந்து 4 வேல்யூ, 4க்கு 16, 5க்கு 25 ஆட் பண்ணி இதுக்கு ரூட் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பிக்கும் கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியாக 2 வெக்டர்களுக்கும் இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்தோம். θ = cos⁻−1 A வெக்டார் பி வெக்டார் பை AB அப்படின்னு பார்த்தோம்.
இதில் பார்க்குறப்ப ஏ வெக்டார் பி வெக்டார்ன்றதை நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேல்யூ 44 அப்படியே எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏ பியோட வேல்யூ என்னென்னா இந்த ஏவோட வேல்யூ இந்த பியோட வேல்யூ இது ரெண்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டாங்க. இதை சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும். முக்கியமாக இந்த ரூட்டாக எடுத்து எப்படி வகுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கற்றுக்கோங்க. இல்லைனா நான் அடுத்த வீடியோ நான் போடுறேன். ஒரு உதாரணத்துக்கு ரூட் 15 அப்படின்னா இதோடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், 7th 8th 9th படிச்சிருப்போம். இல்லைனாலும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 45 பெருக்கல் 46 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ரூட் எடுக்க தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் தெரியாமல் மாட்டிக்குவோம். ஸோ ரூட் எடுக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். கடைசி இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ வரும். இதுக்கு வந்து பின்னாடி டேபிள் எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஆன்சர் 15 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2.8 சம்மு. இதில் வந்து கொடுக்கப்பட்ட வெக்டார்கள் வந்துட்டு ஒன்றுக்கொண்டு செங்குத்து வெக்டார்களாக என்ன ஆராய்க அப்படின்றாங்க. கொடுக்கப்பட்ட 2 வெக்டார் வந்து செங்குத்தாக இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா வந்து இந்த 2 வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோடைய ஐ வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஜே வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டையுமே கழிக்கிறப்ப 0ன்னு வரணும். உதாரணத்துக்கு இங்கே 2 ஐயில் இருக்குது, இங்கே 4 இருக்குது ஐயில். ஸோ 2 4 8 ஆச்சு. இங்கே 8 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே -5 இருக்குது. 3 பெருக்கல் -5 -15. ஸோ 8 -15 ஆப்போசிட் சைடில் இருக்கு, எதிர் சைடில் இருக்கனால கழிக்கணும். ஸோ 15 8 போச்சுன்னா 7. பெரிய நம்பரில் என்ன சைன் இருக்குன்னா -7 இருக்குது. இது 0 கிடையாது. அப்போ இது செங்குத்து வெக்டர் கிடையாது. ஆனால் அடுத்த சம்மில் பார்க்குறப்ப 5 2 10 10 இருக்குது நமக்கு. 2 5 10 10 இருக்குது. 10 10 கழிக்கிறப்ப உங்களுக்கு 0 வந்துடும். இதில் முக்கியமாக என்ன பண்ணணும்னா இதோடைய எண்கள் மட்டும்தான் நம்ம எடுத்து கழிக்க போகிறோம். அதனால் இந்த இங்கே மைனஸ் இருக்குது அப்படின்றதுனால இங்கே மைனஸ் பெருக்கி மைனஸ் போட்டிங்கன்னா இங்கே ஃபைனல் ஆன்சர் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதனால் இதில் எண்களை மட்டும் எடுங்க, சைனை இதிலேருந்து எடுக்காதீங்க. ஸோ இங்கே திருப்பி போடுறேன். 2 பெருக்கல் 4 இதை முதல்ல எடுத்துக்கோங்க. அப்புறமா 3 பெருக்கல் 5 எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்கிட்டு வர வேல்யூ மைனஸ் பண்ணலாம். இது கிராஃபில் போடுறப்ப இன்னும் ஈஸியாக போடலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே 2iன்னு இருக்குது ப்ளஸ் 3jன்னு இருக்குது. இந்த 2i ப்ளஸ் 3j எப்படி எழுதணும்னா இந்த 2 வந்து நேர் எண், இது 3 வந்து நேர் எண். ஸோ 2iன்றது என்னென்னா எக்ஸ் அச்சில் வந்து 2 இடம் தள்ளி வைக்கணும். உதாரணத்துக்கு 1 இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த புள்ளி தான் உங்களுடைய 2i. ஓகே, அதே மாதிரி 3j பார்க்குறீங்கன்னா பாசிட்டிவில் இருக்கிறதுனால மேலே கவுண்ட் பண்ணணும். 1 2 3 இதுதான் 3jயோட புள்ளி. இது ரெண்டுக்கும் ஒரு லைன் ட்ராப் பண்ணுறாங்க. எந்த பாயிண்ட் மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த லைன் ட்ராப் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. அதே மாதிரி இந்த 4iக்கும் 4iன்றது அகைன் என்ன இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அது இந்த புள்ளியை குறிக்கும். அடுத்தது பார்க்குறப்ப -5jன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ்ன்றது உங்களுடைய கீழே இருக்கிற கிராஃப் அச்சில் வரும். அப்போ -5ன்றது இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுதுன்னு பார்க்குறாங்க. இந்த 2 லைனும் வந்துட்டு செங்குத்தாக இருக்கான்னு பார்க்குறாங்க. இந்த 2 லைன் செங்குத்தாக இருந்துச்சுன்னா அந்த 2 வெக்டர்கள் செங்குத்தானது, இல்லைனா செங்குத்து இல்லை அப்படின்ட்டு. இந்த 2 கிராஃபையும் நீங்கள் பார்க்குறப்ப இந்த கிராஃப் தெளிவாகவே இது ரெண்டும் செங்குத்தில் தான் இருக்குன்றதை குறிக்குது. இது அப்படி இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடி வீடியோ பார்க்குறப்ப ஸ்கேலார்களும் வெக்டார்களும் சேர்ந்த மாதிரி சில ஃபார்முலாஸ் பார்த்தோம். F = ma, P = mv, அப்புறமா வந்துட்டு QEன்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஐ திங்க் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து ஸ்கேலாரில் இருக்குது. இதே வெக்டாரும் ரெண்டுமே வெக்டாராக இருக்கிறப்ப அதுக்கான உதாரணத்துக்கான ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. ஃபோர்ஸ் விசைன்றது ஒரு திசையோடு இருக்கும். அதே சமயத்தில் dr அப்படின்றது தொலைவை குறிக்குது. தொலைவு மாறுதா அப்படி மாறிக்கிட்டே இருக்கிறனால. ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. ஓகே, ஸோ எப்படி நம்ம 2 ஸ்கேலர்களை வந்து நம்ம பெருக்கணுமோ அடுத்தது 2 வெக்டார்களை வந்து நம்ம பெருக்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. அதனால் படிக்கிறப்பயே கம்பேர் பண்ணி படிங்க. ஓகே,
2 ஸ்கேலாருடைய இது விளக்கம் என்ன பார்த்தோம், அதோடைய எண் மதிப்பின் பெருக்கல் மற்றும் அதற்கு கோணத்தின் வந்து கொசைன் வேல்யூ பார்த்துருந்தோம். இங்கே அப்படியே வந்துட்டு சைன் வேல்யூ வச்சு பார்க்க போகிறோம். 2 வெக்டார்களின் வெக்டார் பெருக்கல் என்பது அவ்விரு வெக்டார்களின் எண் மதிப்புகளின் பெருக்கப்பலன் மற்றும் அவ்வெக்டார்களுக்கு இடைப்பட்ட கோணத்தின் சைன் மதிப்பு அப்படின்றாங்க. அப்போ 2 எண் மதிப்பை பெருக்கிட்டு அதற்கு இடையேயான சைன் மதிப்பு தான் வந்துட்டு உங்களுக்கு 2 வெக்டார்களின் வெக்டார் பெருக்கல். இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்க. இந்த ஃபார்முலா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எழுத முடியும். இதற்கு வந்துட்டு இன்னொரு பேர் இருக்குது, வலது கை திருகு விதி மற்றும் அல்லது வலது கை பெருவிரல் விதியின் அடிப்படையில் இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, உதாரணத்துக்கு உங்கள் கையை வந்து மேல் நோக்கி பார்த்தபடி, உங்கள் கட்டைவிரல் மேல் நோக்கி பார்த்தபடி இப்படி மடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய வலது கையை மடிக்கிறீங்கன்னா இந்த இந்த விரல்கள் எப்படி இருக்கும், விரல்கள் வந்து இந்த திசையை நோக்கி உள்நோக்கி மடங்கும். கரெக்டாக? அப்போ இதில் வர்றப்ப என்னென்னா, இது ஒரு கோணம், அது ஒரு அச்சாகும், இது ஒரு அச்சாகவும் இருக்கிறப்ப நம்ம ஆன்சர் எப்படி வருது, மேல் நோக்கி வருது. கட்டை விரல் இருக்கு பார்த்தியா, அதுதான் வந்து உன்னுடைய ஆன்சர், உடைய ரிசல்ட்டு. ஸோ அது இப்படி வரும். அதே கீழ் நோக்கி பார்க்குறப்ப என்ன வரணும்னா, உங்களுடைய வெக்டார்கள் எல்லாமே வந்துட்டு இந்த பக்கமும் உங்களுடைய ஆன்சர் கீழ் நோக்கி வர்றதுனால அது வந்து மைனஸில் வரும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வெக்டார் பெருக்கலுடைய விதி. அது வந்து வலது கை பெருவிரல் விதியின் அடிப்படை அமர்ந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே விருக்கமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு தேவையானது இதில் என்னென்னா 2 பாயிண்ட் தான். வலது கை விதியை சார்ந்திருக்கும். அதே சமயத்தில் இதோடைய ஃபார்முலா வந்து என்னென்னா, சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. அதை என் கேப் போட்டாலும் போடலாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம போன கொஷினில் பார்த்த மாதிரியே சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா என்னது, ஏபி சைன் தீட்டா. இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா 2 வெக்டார்களின் பெருக்கல் ஒரு வெக்டாரையே தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன பார்த்தா 2 ஸ்கேலார்களின் பெருக்கல் வந்து ஒரு ஸ்கேலாரை தரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்குறப்ப எங்கன்னா அங்கே வந்துட்டு பரிமாற்று விதிக்கு உட்பட்டதுன்னு சொல்லி பார்த்தாங்க. இங்கே பரிமாற்ற விதிக்கு உட்படாது. ஏன்னா வந்துட்டு இங்கே திசை பண்பும் இருக்குது. திசை வந்துட்டு ரைட் சைடு வலது பக்கம் போகுதுன்றப்ப அது வந்து பரிமாற்ற விதிக்கு உட்படாது. ஏன்னா அது வந்து இடது பக்கத்துக்கு போகிறதுக்கு சமமானது கிடையாது. அதனால் வந்து அது வந்துட்டு வெக்டார் பெருக்கல் பரிமாற்ற விதிக்கு உட்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு நம்ம ஆங்கிள்ஸ் கோணங்களை வச்சு கொஞ்சம் விளையாடுவோம். நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஏபி சைன் தீட்டா என் கேப்னு பார்த்தோம். ஒருவேளை இந்த டீட்டாவோட வேல்யூஸ், அதுக்கு டீட்டாவோட போகிறதுக்கு முன்னாடி சைனோட வேல்யூஸ்லாம் எழுதிக்கலாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒருவேளை சைன் இந்த கோணத்தோட வேல்யூ 0 இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த மொத்த வாய்ப்பாடுமே 0 ஆகிடும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 2 சுழியற்ற வெக்டார்களின் வெக்டார் பெருக்கல் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 என்ற நிபந்தனையில் சிறும மதிப்பை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டையும் பெருக்கிறப்ப, ஏன்னா சைனோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அதோடைய ஆன்சரே 0 தான் அப்படின்ற. அதே சமயத்தில் 90 டிகிரியாக அதோடைய கோணம் இருக்கிறப்ப அது அதிக மதிப்பெண்களை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பெரும மதிப்பை பெருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு 90 டிகிரிக்கு இது ஒன்று. அதுவே 180 டிகிரியாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, 0க்கு என்ன வேல்யூ இருந்துச்சோ அதுதான் 180க்கு இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா சைன் 180 டிகிரி மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன பார்த்தோம், சைன் தீட்டான்னு தான் பார்த்தோம். ஸோ சைனுடைய 180 டிகிரி எடுக்கிறப்பையும் 0க்கு என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே தான் வந்து 180 டிகிரிக்கு இருக்கும் போட்டிருக்கான். இங்கே போட்டிருக்கான் பாரு, நிபந்தனையில் 0 கோணம் இஸ் ஈக்குவல் டு 0 அல்லது கோணம் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியில் சிறு மதிப்பை பெறும்ன்றாங்க. இது ஒரு பாயிண்ட். 90 டிகிரி பார்த்தாச்சு. அடுத்தடுத்து அங்கே என்ன பார்த்தோம், ஒரே வெக்டாருடைய எண் மதிப்பை மல்டிப்ளை பண்ணுறோம் சேம் வேல்யூ அப்படின்றப்ப ஏன்னு வந்துடும். அதற்கு இடைப்பட்ட கோணம் 0ன்னு எடுக்கிறப்ப மொத்த வேல்யூமே 0 ஆகிடும். அங்கே மொத்த வேல்யூ 0 ஆகலை, அங்கே வந்து ஏ ஸ்கொயர்னு நம்மளுக்கு வந்துச்சு. இங்கே ஏன் 0 ஆச்சு, சைன் 0வோட வேல்யூ 0, காஸ் 0வோட வேல்யூ 1. ஓகே, அதுக்கு அடுத்து என்னென்னா ஓரலகு வெக்டார்களை பெருக்கிறப்பையும் அதே மாதிரி 0 ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதற்கு இடைப்பட்ட கோணம் வந்து 0.
ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் சைன் தீட்டான்னு இருக்கும். இப்போ சைன் தீட்டா 0 ஆகிடுச்சுன்னா மொத்தமும் 0 ஆகும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. வலது கை திருகு விதியின்படி செங்குத்து வெக்டார்களின் வெக்டார் பெருக்கல் கீழ்கண்டவாறு அமையும். இதே தான் அங்கேயும் பார்த்தோம். அதை நீங்கள் அங்கே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து நேரடியாக 2 வேல்யூஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம். இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறைப்படி பண்ண போகிறோம். இங்கே என்னென்னா மேட்ரிக்ஸ் முறைப்படி வந்துட்டு பண்ண போகிறோம். மேட்ரிக்ஸ் முறைப்படி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதை நம்ம 10th பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? ஐ வெக்டர் எடுத்துப்போம். AYVZ மைனஸ் AZBYன்னு எடுப்போம். ப்ளஸ் ஜே வெக்டர் AZBX மைனஸ் AXBZன்னு பார்த்துருப்போம். ப்ளஸ் கேவோட வேல்யூ வந்து AXBZ மைனஸ் AYBZ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி அடுத்து என்னென்னா வந்துட்டு 2 வெக்டர்களின் இணைகரம், அதாவது 2 வெக்டர்கள் இப்படி எடுத்துக்கிறேன், ஏ வெக்டர் பி வெக்டர்னு சொல்லிட்டு. இது எடுத்துகிட்டு அதை நான் வந்து ஒரு இணைகரின் ஒரு பக்கமாக நான் கருதிக்கிறேன். அப்போ என்ன ஆன்சர் வரும்னா வந்துட்டு அதோடைய இணைகரத்தின் பரப்பளவு எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒன்று. அதே வந்து முக்கோணத்தை எடுத்து ஒரு முக்கோணத்தில் 2 சைடை வந்துட்டு நான் வந்து வெக்டார்களாக எடுத்துட்டேன்னா அது வந்து அந்த முக்கோணத்தின் பரப்பளவு எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இங்கே 2 பாயிண்ட்டாக கவர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நம்ம அங்கே பார்த்த மாதிரி ஸ்கேலார்களுடைய பெருக்கல் நம்ம பார்த்ததுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்த்த மாதிரி இங்கே வெக்டார்களுடைய பெருக்கலுக்கு சில எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் ஒன் வேர்டில் நிறைய வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சிம்பிளாக கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஆரோ மார்க் இருக்கான்னு பாரு. ஆரோ மார்க் எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னா அது வெக்டாராக எடுத்துகிட்டு போய்க்கோ. இல்லை ஆரோ மார்க் இல்லாமல் அவங்க கொஞ்சம் ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னா நீ சிம்பிளாக எடுத்துக்காட்டுகள் ஃபஸ்ட்டு வீடியோலையோ செகண்ட் வீடியோலையோ ஸ்கேலார் வெக்டர் எடுத்துக்காட்டுகள் இருக்கும். அந்த எடுத்துக்காட்டுகளை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு மேட்ரிக்ஸ் முறைப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே இப்போ க்ளூ என்னென்னா எல்லாமே மேலே ஆரோ மார்க் போட்டிருக்கிறதுனால இது வெக்டார் பெருக்கல் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அப்போ அது மேட்ரிக்ஸ் முறைப்படி பண்ண போகிறோம். IJK 2 3 5 3 - 2 4 இருக்குது. இப்போ ஐ எடுக்கிற பட்சத்தில் இந்த 3யும் 4ம் மல்டிப்ளை ஆகும். மைனஸ் 3 × 4 12 இங்கே இருக்குது. மைனஸ் இந்த -2ம் 5ம் பெருக்கினா -10 ஆகிடும். இதை போட்டாங்க. ப்ளஸ் 5ம் 3யும் மல்டிப்ளை பண்ணால் 15 ஆகும். 2ம் 4ம் மல்டிப்ளை பண்ணால் 8 ஆகும். ஸோ இந்த மாதிரி இது இங்கே நார்மல் மேட்ரிக்ஸ் சம் தான். நீங்கள் 10th உங்களுக்கு நீங்கள் நிறையா போட்டிருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு புரியலன்னா எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்துட்டு இன்னும் சில பண்புகள் வெக்டார்களுக்கு இருக்குது. அது என்னென்னா 2 வெக்டார்கள் A, B ஆகியவை ஒன்றுக்கொன்று சமமாக இருந்தால் அவற்றின் கூறுகளும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ AXI + AYJ + AZK இந்த வெக்டாரும் BX, BY, BZ இந்த 2 வெக்டார் சேமாக இருந்தால் அதில் இருக்கிற வேல்யூஸும் சேமாக இருக்குன்றாங்க. அதனால் AXம் BXம் சமன்படுத்தியிருக்காங்க, AY, BY சமன்படுத்தியிருக்காங்க, AZ, BZ சமன்படுத்தியிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு F = MA அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை இந்த மாதிரி எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி எழுதலாம்? FXI கேப்பு ப்ளஸ் FYJ கேப்பு ப்ளஸ் FZ K கேப்னு எழுதலாம். அதை இங்கே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த MAவை எப்படி எழுதலாம்னா MAX, MAY, MAZ எழுதலாம். எம்முக்கு ஏன் போடலன்னா எம்முக்கு மேலே ஆரோ மார்க் கிடையாது. அதுக்கு திசை கிடையாது. அதனால் நான் XYZலாம் வந்துட்டு அச்சுக்களை குறிக்கிறதுனால அது திசையை காட்டும். அங்கே மட்டும்தான் நம்ம போட முடியும். ஸோ இப்போ டைரெக்டாகவே நீங்கள் கம்பேர் பண்ணலாம். FXனா MAX, FYனா MAY ப்ளஸ் FZனா MAZன்னு. ஏன்னா அதானே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. 2 வெக்டார் சமமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வெக்டார் கொடுத்துட்டு அதில் T வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. இந்த T எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கோ, வேல்யூஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கோ. ஸோ 5ம் 6ம் ஒரு பக்கம் வந்துடும். Tயும் 3T ஒரு பக்கம் போயிடும். சால்வ் பண்ணிங்கன்னா -1/4 உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு பார்ட் 5 பார்த்துருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப குரூஷியலான வீடியோ. நிறைய 2 மார்க்ஸ் 1 மார்க் 5 மார்க் இந்த வீடியோக்குள்ளார தொகுத்துருக்கு. நல்லா பொறுமையாக புக்கை எடுத்து பாருங்கள். லைன் பை லைன் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, பயப்படாதீங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க் உள்ள ஒரு செக்ஷன்.
ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் கொஷின்ஸ் டவுட்ஸ் எதாக இருந்தால் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.